ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க என்எல்சி நெய்வேலியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுவது எப்படி, அது எப்படி என்னென்ன ப்ரொசீஜர், என்ன நான் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், என்ன ப்ரொசீஜருங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எல்சி நெய்வேலியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது எப்படின்னு. இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக 15 டேஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி காலேஜில் என்னென்ன பண்ணணும், இன்டர்ன்ஷிப் வர ஆஃபீஸ்க்கு என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும், அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் இன்டர்ன்ஷிப் 15 டேஸ்க்கு முன்னாடி 2 டேஸ் முன்னாடியே நம்ம போயிட்டு என்எல்சி வேணும். என்எல்சியில் வந்து லேர்னிங் டெவலப்மெண்ட் சென்டர் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா, உங்கள் காலேஜ்லேருந்து வந்து போனஃபிட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் அந்த காலேஜ் தான் படிக்கிறீங்களாங்கிறதுக்காக ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப்காக போனஃபிட் சர்டிஃபிகேட்டும், அப்புறம் நீங்கள் போட்டிருக்க ஐடி கார்டு கேட்பாங்க. காலேஜோட ஐடி கார்டு வியர் பண்ணிட்டு வரணும். மஸ்ட்டு வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் அவனை என்எல்சி போகிறப்ப, ஆஃபீஸ் போகிறப்பையும் சரி, நீங்கள் லேர்னிங் பண்ணுற இடத்துக்காகவும் சரி, எல்லாத்துக்கும் தேவைப்படும். வந்து நம்ம ஐடி கார்டு மஸ்ட்டு தேவைப்படும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்எல்சியோட லேர்னிங் சென்டருக்கு போயிட்டு, அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நம்ம போனோஃபைட் ஐடி கார்டெலாம் காட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறப்போ வந்து என்ன உங்கள் நேமு, என்ன காலேஜு, உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களுக்கு என்ன டொமைன் வேணும். நாங்கள் வந்து இசிஇ படிக்கிறதுனால நாங்கள் டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டொமைன் இருக்கோ அந்த டொமைனில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அவங்க ₹1000 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அன்னையோட ப்ராசஸ். பண்ணிவிட்டு நீங்கள் 15 டேஸ் இன்டர்ன்ஷிப் போகிறீங்களா, அன்னையோட ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு மறுபடியும் என்எல்சி போயிட்டு லேர்னிங் சென்டர் ஃபஸ்ட்டு போனோடனே லேர்னிங் சென்டர் தான் போகணும் ஃபஸ்ட் டே. போயிட்டு அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. மறுபடியும் அகைன் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கைடு வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து டெலிகம்யூனிகேஷனில் எங்களுக்கு கைடு ஒரு பெர்சனை வந்து இது கொடுத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்கள் போயிட்டு இது பண்ணணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும். அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ₹1000 பே பண்ணுறோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐடி கார்டு போட்டு போகணும். அப்புறம் வந்து டெலிகம்யூனிகேஷன் ஏரியாவுக்கு போயிடும். அதே மாதிரி வந்து நீங்கள் என்எல்சியில் தங்கி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ரூமுக்கு வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து 500. அங்கே எதுவுமே இருக்காது. ஃபேனு அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. நீங்கள் தான் வந்து ஃபேன்லாம் ரெண்ட் மாதிரி எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரூமில். ஓகேங்களா? அதான் அவங்க அதே ஆஃபீஸ்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அது ரூம் வேணுமான்னு கேட்பாங்க. ரூம் வேணான்னு சொன்னாலும் இது பண்ணிப்பாங்க. ரூம் வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து 15 டேஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் சைன் போடணும். 15 டேஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் டிக் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து எங்கள் டெலிகம்யூனிகேஷன் ஆஃபீஸ் இருக்கு, அவங்கள நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஆஃபீஸ். அவங்க வந்து டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்லுவாங்க. 3 டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க. பிடிஎஃப் மொபைலு, லேப்டாப்பில் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அந்த 3 டாக்குமெண்ட் 3 ரெக்கார்டு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்து காலேஜுக்கு, செகண்ட் ரெக்கார்டு வந்து நம்ம வந்து இந்த பண்ணுற மாதிரி டெலிகம்யூனிகேஷன் நம்ம ஆஃபீஸ் பண்ணுற மாதிரி எந்த டொமைன் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லேர்னிங் சென்டருக்கு போய் கொடுக்கணும் ஒன்று. அப்படி கொடுத்தா மட்டும் தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே போகிறப்ப ஐடி கார்டு போட்டு போகணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் இது ரெக்கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க. சைன் போட்டு கொடுப்பாங்க. ரெக்கார்டில் சைன் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து டெலிகம்யூனிகேஷன் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறத பொறுத்து தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. சைன் போட்டதுக்கப்புறம் போய்ட்டு ஆஃபீஸில் கொடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அதோட ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதான் 15 டேஸோட இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் இவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு அங்கே ரூம் எடுத்து தங்கி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நெய்வேலி சொல்ல போனோம்னா நீங்கள் வெளியேன்னு வரீங்கன்னா பஸ்ஸு கூட உங்களுக்கு ₹5, ₹6, ₹7 தான் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. மஸ்ட்டு நீங்கள் பைக்கில் போகிறது கரெக்டாக இருக்கும். உள்ள போய் சுற்றி பார்க்குறதெல்லாம் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்க் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். சூப்பரான ஏரியா. ஆனால் நெய்வேலி பெஸ்ட்டு மெமரிஸ் எங்களுக்கு. நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால நல்ல ஒரு மெமரிஸான நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண வீடியோ என்எல்சியில் தான் வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்லேயும் சேனல்லையும் இருக்கும். மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ், இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏமாச்சும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஏமாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.